மகளை திருமணம் செய்த மருமகனுடனே தகாத உறவா? தட்டி கேட்ட மாமனாரை அடித்தே கொன்ற மருமகன். தர்மபுரியையே உலுக்கிய கொடூர கொலை. தர்மபுரி அடுத்த எரக்காடு பகுதியை சேர்ந்தவங்க தான் ஆறுமுகம் ஜோதி தம்பதியினர். இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிற நிலையில தான் சீதாராமன் என்பவருக்கு இரண்டாவதா திருமணம் செய்து கொடுத்ததாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் கடந்த 7ஆம் தேதி முதல் ஆறுமுகம் காணாமல் போனதா நகர காவல் நிலையத்துல மனைவி ஜோதி புகார் கொடுத்திருந்திருக்காங்க. மேலும் தர்மபுரி அடுத்த மதிக்கோன்பாளையம் ஏரியில அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இருப்பதா நகர காவல்துறையினருக்கு தகவலும் கிடைத்திருந்திருக்கு. உடனடியா சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் தண்ணீரில முதிர்ந்து கிடக்கக்கூடிய அந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்திருக்காங்க. மேலும் சடலத்துல தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வெட்டு காயங்களும் தண்ணீரில இருசக்கர வாகனமும் கிடந்திருக்கு. மேலும் விசாரணை செய்ததுலதான் சடலமா கிடக்கக்கூடியவர் ஆறுமுகம் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. உடனே ஆறுமுகத்துடைய மனைவி ஜோதி மற்றும் மருமகனான சீதாராமன் இருவரையுமே காவல்துறையினர் அழைத்து வந்து விசாரணையும் செய்திருக்காங்க. இந்த விசாரணையில சீதாராமன் மற்றும் ஜோதி ஆகிய இருவருமே இணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காரணியோனிங்கிற பகுதியில ஹோட்டல் நடத்தி வந்ததாக சொல்லப்படுது. அப்போதுதான் இருவருக்குமே பழக்கமும் ஏற்பட்டிருந்திருக்கு. சீதாராமன் ஏற்கனவே திருமணமாகிய நிலையில தான் முதல் மனைவியை பிரிந்து சென்றதால உடனடியா ஜோதி அவங்களுடைய மகளான சந்தியாவுக்கு சீதாராமனை கட்டாயப்படுத்தி இரண்டாவது திருமணம் செய்து வைத்ததாகவும் சொல்லப்படுது. திருமணத்துல விருப்பமில்லாத சந்தியா கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஓசூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்திற்கு பணிக்காகவும் போயிருந்திருக்காங்க. வெகு நாட்கள் ஆகியுமே சீதாராமனுடைய மனைவி வீட்டிற்கு வராததால ஜோதியும் சீதாராமனும் ஒசூர்ல இருக்கக்கூடிய சந்தியாவுடைய வீட்டிற்கு சென்று கடுமையா தாக்கினதாகவும் சொல்லப்படுது. தன்னுடைய அம்மாவிற்கும் கணவருக்கும் பழக்கம் இருப்பதை தெரிந்து கொண்ட சந்தியா ஆறுமுகத்திடம் நடந்த சம்பவத்தையும் சொல்லியிருந்திருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த ஆறுமுகம் ஜோதியை கண்டிச்ச நிலையிலதான் தங்களுடைய பழக்கத்திற்கு இடையூறா இருக்கக்கூடிய மாமனாரான ஆறுமுகத்தை மருமகனான சீதாராமன் மற்றும் மனைவி ஜோதி ஆகிய இருவருமே கொலை செய்வதற்கான திட்டம் போட்டதா சொல்லப்படுது. சீதாராமன் அவருடைய நண்பர்களோட சேர்ந்து மாமனாரான ஆறுமுகத்தை பின்தொடர்ந்து அவரை கடுமையா தாக்கி கொலை செய்திருக்காங்க. தலையில பலத்த காயம் ஏற்பட்ட ஆறுமுகம் உயிரிழந்த நிலையிலதான் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல நகர பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மதிக்கோன்பாளையம் ஏரியில வீசிவிட்டு சென்றதா சீதாராமன் ஜோதி ஆகியோர் காவல்துறையினர் விசாரணையில ஒப்புக்கொண்டதா சொல்லப்படுது. ஆறுமுகத்தை திட்டமிட்டு கொலை செய்த சீதாராமன் மற்றும் அவருக்கு உதவியாயிருந்த ஆறுமுகத்துடைய மனைவி ஜோதி ஆட்டோ ஓட்டுநர்களான முருகன், சரவணன், சங்கர் கணேஷ், பிரவீன்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து ஆறுமுகத்தை கடத்திய காரையும் பறிமுதல் செய்திருக்காங்க. மேலும் மாமியாருடன் ஏற்பட்ட தகாத உறவுக்கு இடையூறா இருந்த கணவனை மருமகனை வைத்து கொலை செய்த சம்பவம் தருமபுரி பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள்.